சில்வர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது, டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒன் ஆஃப் தி வீடியோஸில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் தட் ஃபிசிக்கல் எப்போவுமே ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். இடிஎஃப் இல்லை இந்த டிஜிட்டல் வாங்கினா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். எஸ்ஜிபியில் கூட எப்போ வந்து கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்க கையில் தான் இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கலாக நம்ம வாங்கி வச்சா நம்ம கையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு யூஎஸில் வந்து ஒரு வால்ட் ஒன்று இருக்குது. அதில் எவ்வளோ கோல்டு இருக்குங்கிறது கூட தெரியாது. அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ கோல்டு இருக்குது, நம்மளோட கோல்டெல்லாம் கூட நிறைய அங்கே இருக்குது. பட் அதில் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்களா தெரியாது. அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டு வந்து பேப்பர் கோல்டு டிஜிட்டல் கோல்டு நம்மளுக்கு கொடுக்கறச்சே வந்து எவ்வளோ கோல்டு அவங்க நம்மளுக்கு பேப்பரில் கொடுக்குறாங்களோ அந்த கோல்டு அவங்க கையில் இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்திங்கன்னா இவங்க யார் இந்த வால்ட்ஸோ இல்லை இந்த டிஜி கோல்டு ஆர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த டிஜிட்டல் கோல்டு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கையில் ஃபிசிக்கல் கோல்டு இருக்காது. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும், அது லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு பிரிண்ட் பண்ணுறது வேணால் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் நம்ம அதுக்கு ஈக்குவலாக அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா கோல்டு சப்ளையே வந்து இல்லை அப்படின்னா அது எக்ஸ்போனென்ஷியலாக ஏறும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் கோல்டை ஸ்டாப் பண்ணி இதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நியூஸ் தான் இப்போ ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து ஃபிசிக்கல் நம்ம எப்போவுமே டிஜிட்டல் இருந்தால் பெட்டர், நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அதில் ஜிஎஸ்டி இல்லைனாலும் அதில் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று கொஞ்சம் கிடையாது, 20%. அப்போ நீங்கள் அதை விற்கறச்ச வந்து 20% நீங்கள் உங்களோட லாபத்தில் கொடுக்கணும். வேறஸ் இதில் வந்து டோட்டல் அமௌண்ட்டில் 3% கொடுக்கணும். உங்களுக்கு லாபம் சப்போஸ் 4 லட்சம் வந்திருக்குன்னா அந்த 4 லட்சத்தில் நீங்கள் 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் 12 லட்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் கொடுக்கணும். வேறஸ் இதில் வந்து டோட்டல் அமௌண்ட்டில் 3% கொடுக்கணும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா லாபம் ஜாஸ்தி வருது, லாபம் கம்மியாக வருது. லாபம் வந்து வெறுமை வந்து நம்ம 4 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம், 1 லட்சம் லாபம் அப்படின்னா 3% அது ஜாஸ்தி வரும். பட் இப்போ அப்படி நடக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சு கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் எக்கச்சக்கத்துக்கு உங்களுக்கு வரும். அதனால தான் எப்போவுமே நான் முதலேருந்தே என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வாங்கி வைங்கன்னு சொல்கிற ஒரே ரீசன் அதுதான். சப்ளை கம்மி ஆயிடுச்சுன்னா டிஜிட்டலாக அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வேணால் காசு கொடுத்து அவங்க செட்டில் பண்ணிவிடுவாங்க. பட் உங்கள் கையில் அதுக்கு ஈக்குவல் சில்வர் இருக்காது. அன்னைக்கு என்ன ரேட்டோ அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் 4 நாளில் எக்ஸ்போனென்ஷியலாக அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் கையில் ஃபிசிக்கல் சில்வர் இருக்காது. அந்த மாதிரி தான் ஒரு நியூஸு பாருங்கள். Naveen, I don't know if you form a view on silver, gold, for example, but it's a rarity to see gold prices doing what they are doing while yields are doing what they are doing. Otherwise, there used to be a perfect correlation of sorts, right? So could this time around be different in that we've had a rally and the rally could continue? Part one of my question is that. Part two of my question is there any kind of, I know you answered that, but is there any kind of inference that we can draw from funds going out and stopping subscriptions to the ETFs? Because a lot of rumor mongering around availability of physical gold, physical silver. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின் கேட்டது ரொம்பவே வேலிட். ஃபிசிக்கல் சில்வர் இருக்கிற அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த இடிஎஃப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா ஒரு கொஷின் மார்க். இப்போதைக்கு அவங்க அதை க்ளோஸ் பண்ணி இந்த ரேட்டோட ஓவர் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. எப்போவுமே பேப்பரில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஃபிசிக்கலில் அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இடிஎஃப்பில். அதனால்தான் இடிஎஃப்பாக இருக்கட்டும், டிஜிகோல்டாக இருக்கட்டும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க டிஜிகோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டிஜிகோல்டில் பண்ணலாம், பட் அந்த நிமிஷம் வந்து அவங்க டிஜிகோல்டு வந்து சொல்லி அந்த சப்ளை கோல்டு இல்லைன்னா அந்த மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இது ரொம்ப ரேரஸ்ட் சிச்சுவேஷன் தான். அப்படின்னு எப்போவுமே இது வரைக்கும் நடந்தது இல்லை. பட் இந்த மாதிரி நடக்கவும் சான்ஸ் இருக்குங்கிறதுனால தான் முன்கூட்டியே வந்து நான் நிறைய வீடியோவில் சொன்னேன், டிஜி கோல்டாக இருக்கட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் கோல்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுக்கோங்க. அப்படி டிஜிட்டல் போடணுன்னாலும் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதே ஃபிசிக்கலாக ஆக்கி மூவ் பண்ணி வச்சுடுங்கிறது. இந்த வீடியோலாம் சொன்னேனே தவிர இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சப்ளை ஷார்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் சொல்லி முடித்து 2-3 மாதத்துலேயே வந்து இதாகிருக்கு. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்கினா ஃபிசிக்கல் சில்வரில் வாங்கி வைங்க. வால்ட்லேயோ இல்லை டிஜி கோல்டுலேயோ இல்லை பேப்பர் கோல்டுலேயோ வாங்கி வச்சா எது பேப்பரில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ அது மே ஆர் மே நாட் கம் டு யூ இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம்.